ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஜீ தமிழ்ல சரிகமபா டீம் வெர்சஸ் சிங்கிள் பசங்க இவங்க ரெண்டு பேரும் கலக்கி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஆர் சார் வேற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரியாலிட்டி ஷோ வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதுல ரொம்பவே டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஸோ இதுல டாப் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு கூடிய ஒரு 5 லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான செலக்ஷன் ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சீட்டை பிடிச்சிருக்கிறது யார் பாத்தீங்கன்னா சுஷாந்திகா அவங்க பிடிச்சிருக்காங்க. அடுத்தது 2, 3, 4, 5 இந்த 4 சீட்டை ரிமைனிங் இருக்கிறது யார் தான் பிடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூல் பண்ற வகையில இந்த வாரம் தீபாவளி ஃபெஸ்டிவலை கொண்டாடுற வகையில மகா சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில, அதாவது சரிகமபா டீம்ல இருக்குங்க சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரியாலிட்டி டீம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கலந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. இதுல டிஆர் சார் உள்ள இருக்காரு. ஸோ அவரு இருந்தா பண்ணுக்கு பஞ்சமே இல்லைன்ற விஷயம் கிளியரா தெரியும். ஸோ அந்த வகையில அவருடைய எப்பயும் போல எதுகை மொழி போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இதுல ஹைலைட்டரா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுஷாந்திகா சிவானி இவங்க ரெண்டு பேரும், அதாவது வல்லவன் படத்துல இருக்கக்கூடிய எம்மாடி ஆதாரி பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பாடி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது காம்படிஷன்ன்றதை விட இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஆர் சார் இருக்கும்போது சும்மா விடுவாரா, அவர் பாடின பாட்டு. ஸோ இறங்கி அவரும் அவருடைய லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு பாடும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரோட் பெயின் இருந்துச்சு. நிறைய டைம் காகல் பண்ணி நான் வந்து பாடிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம இதுல எஸ்டிஆரும் பாடியிருக்காரு, டிஆர் ஐயா நானும் பாடியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம்லாம் கேட்கறதுக்கு புதுசாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா டிஆர் சார் பிடிச்சவங்களுக்கும் எஸ்டிஆர் பிடிச்சவங்களுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது அப்டேட் வந்து புதுசா இருக்கும், ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில மகா சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நிறைய விஷயத்த டிஆர் சார் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த மகா சங்கமம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஆர் சார், சுஷாந்திகா, சிவானி இவங்க எல்லாரும் கலந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.